ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2. லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரேம் எல்லாம் அடிச்சிருந்தோம். இந்த தடவை அதுக்கு ஷீட் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷீட் பார்த்தோம்னா நமக்கு வெயில் உள்ள வராது, மழை பெஞ்சாலும் இந்த ஷீட்டுக்கும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷீட் தான் நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடியது. இது ரொம்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம நிறைய இடங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு நிழலும் கிடைச்சிரும், மழை வரும்போது உள்ள சாரலும் அடிக்காது, வெயிலும் பெருமளவு தவிர்க்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த ஷீட்டை பயன்படுத்துகிறோம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேறு எந்த மாதிரியான ஷீட் வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுனால நாங்கள் இந்த சைட்டுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஷீட்டுகளை ஒன்று மேலே ஒன்றா வச்சு அதுக்கு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளோட டாஸ்க்கு. அதுக்கான பேசிக்கான ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இனி ரெண்டாவது ஷீட்டையும் எடுத்து மேலே வச்சாச்சு. இதுகளை ஹோல்டு பண்ணி அதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஷெல்டரை முழுமையாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வேலையை இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அதனோட அவுட்புட் இருக்கும். நல்லாவே ஷேடட் ஏரியாவாக கிடைக்கும். எந்த வகையான மழை துளிகளோ எதுவுமே உள்ள வராத அளவில் தான் இருக்கும். இப்படி இருந்த இடத்த நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இனி இதே மாதிரியான வேறொரு ஒர்க்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.